பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம், பிரிவு 6, இறை வார்த்தைகள் 68. சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த நாட்கள் முழுது பாதுகாத்து புதிய நாளை கொடுத்ததற்கு நன்றி ஐயா. நீ வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்று இந்த நாளில் கூட நாங்கள் உணர்கிற தகப்பனே. வாழ்வு தருவது உம்மிடம் நீர் மட்டும்தான் என்று இந்த நாளில் கூட நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இன்று கொடுத்த வார்த்தைக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கை யாரிடத்துல இருக்குன்னு பாருங்க. ஆண்டவர் இடத்துல தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அவர்தான் நம்மளை படைத்தவர், பராமரிக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்னு பேதுரு அந்த நாளில் கேட்கிறார். ஏன்னா நிலை வாழ்வு தருகிறவர், நித்திய வாழ்வு தருகிறவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். வார்த்தையான தேவன் வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இப்போ பாருங்க, இறை வார்த்தை தான் உயிருள்ளது, வாழ்வு தரும் உணவு அதுதான். இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் உணவாக இருக்கிறார், மக்களுடைய உணவாக இருக்கிறார். அதை உண்ணும்போது மட்டும்தான் நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். இந்த யோவான் நற்செய்தியில் அதிகாரம் 6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வாழ்வு தருவது தூய ஆவி மட்டும்தான். தூய ஆவியில் நம்ம செயல்படும் போது மட்டும்தான் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிலை வாழ்வையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு வேணும். அப்போதான் அந்த இறை வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் போய் ஊடுருவி பார்த்து நம்மளால் செயல்பட முடியும். நல்லது இது, கெட்டது இது நம்மளால் ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுளுடைய ஞானத்தை இந்த நாளில் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்டு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்வு தரும் வார்த்தை ஆண்டவரிடத்துல தான் இருக்குன்னு முழு நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரை தேடணும், நிச்சயமாக தேடணும். நாளில் கூட ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்று கொடுத்த வார்த்தைக்காய் கூட நமக்கு நன்றி அப்பா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் சொல்லியிருக்கிறீங்க. இறை வார்த்தை நிமித்தமாய் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. படிப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை ஆசிரியத்தை தாப்பனை தவறான வழியில் செல்லாதபடிக்கு இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறப்பா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை முற்றாடுகிறோம்.